ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டி மாவரிஸ் தியரம் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். டி மாவரிஸ் தியரம் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு போலார் ஃபார்மில் இருக்குது. காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என், அதோட வேல்யூ காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என் இஸ் ஈக்குவல் டு காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. இதில் என்னன்றது எனி இண்டீஜர். சரியா? இப்போது பவர் எந்த வேல்யூவாக இருந்துச்சுனாலும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், என் தீட்டா 5 ஹோல் பவர் 5 இருக்குன்னா 5 தீட்டா அந்த மாதிரி எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கனாலும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என் ஈக்குவல் டு காஸ் என் தீட்டா. இந்த எண் வந்து தீட்டாவோட மல்டிபிள் ஆகுது. ஓகேவா? ஐ சைன் என் தீட்டா. அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்குது. இங்கே காஸ் ஆஃப் மைனஸ் என் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் என் தீட்டா, காஸ் மைனஸ் தீட்டாவை நம்ம என்னென்னு சொல்லலாம், காஸ் தீட்டான்னு சொல்லலாம், ஈக்குவல் டு காஸ் தீட்டா. நெக்ஸ்ட்டு சைன் மைனஸ் தீட்டாவை என்னென்னு சொல்லலாம், மைனஸ் சைன் தீட்டான்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ். இங்கே ஹோல் பவர் மைனஸ் இருக்குது. காஸ் மைனஸ் தீட்டாவோட வேல்யூ காஸ் தீட்டா. அதனால் காஸ் மைனஸ் என் தீட்டாவோட வேல்யூ காஸ் என் தீட்டா, சைன் மைனஸ் என் தீட்டாவோட வேல்யூ மைனஸ் சைன் என் தீட்டா. அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். மைனஸ் போடும்போது பிட்வீனில் இருக்க சைன் ப்ளஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்த்துக்கலாம். காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் மைனஸ் என்னும் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என்னுக்கும் சேம் ஆன்சரே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஐ காஸ் தீட்டா, சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா. இப்போ நம்ம போலார் ஃபார்ம் அப்படின்னாவே எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா தான் பார்த்துருக்கோம். எப்போவுமே என்ன ஃபார்மில் இருக்கணும், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஃபார்மில் தான் அந்த கிவன் போலார் ஃபார்ம் இருக்கணும். ஸோ நம்ம என்ன செய்யலாம், சைன் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் காஸ் தீட்டாவை ஐ அவுட் சைடு இருக்கும்போது நம்ம ஃபுல் ஈக்குவேஷனை ஐ பை ஐ மல்டிப்ளை பண்ணுறோம், இல்லை ஐ காமன் அவுட் சைடு எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், இங்கே காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் ஸ்கொயர் சைன் தீட்டான்னு கிடைக்கும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்ஸில் நம்ம பிட்வீனில் யூஸ் பண்ணுவோம். சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா ஈக்குவல் டு, இதுலேருந்து ஐ அவுட் சைடு எடுக்கும்போது காஸ் தீட்டா இருக்குது. இங்கே என்ன இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும், 1 நம்ம எடுத்துக்கிறோம். ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம ஐ அவுட் சைடு எடுக்கிறோம். இங்கே ப்ளஸ் 1 இருக்கிறத எப்படி எடுத்துக்கலாம், மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ ஸ்கொயர் சொல்லலாம் இல்லையா? இந்த ஐ ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சது, மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு கிடைக்குது. நீ மல்டிப்ளை பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ கிவன் ஆர் எல்ஹெச்எஸ் கிடச்சிரும். சரியா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு சம்மு எக்ஸாம்பிள் 2.28. z வேல்யூ கொடுத்துருக்காங்க. z பவர் n ப்ளஸ் 1 பை z பவர் n 2 காஸ் n தீட்டா, z பவர் n மைனஸ் 1 பை z பவர் n 2 ஐ சைன் தீட்டான் n தீட்டான்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு டி மாவரி தியரம் தெரியும். z பவர் என்னோட வேல்யூ 1 பை z பவர் n, z பவர் n என்னன்னு சொல்லலாம், மைனஸ் n, z பவர் மைனஸ் என்னன்னு சொல்லலாம். அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன டேர்ம் கேன்சல் ஆகிடுது, சைன் டேர்ம் கேன்சல் ஆகிடுது. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கிறது, 2 காஸ் என் தீட்டா. அதே மாதிரி இந்த 2 வேல்யூஸையும் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன சேஞ்ச் ஆகுது, காஸ் என் தீட்டா டேர்ம் கேன்சல் ஆகிடுது. ஸோ ஆன்சர் 2i சைன் என் தீட்டா. நெக்ஸ்ட்டு இனிமேல் உங்களுக்கு பார்த்ததுமே தெரியும், பவரில் இருக்க 18 நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஆங்கிளோட. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 18 பை பை 6ன்னு கிடைக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர், 3 பைன்னு கிடைக்கும். 3 பை. நெக்ஸ்ட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. 3 பையோட வேல்யூ இங்கே சைன் அண்ட் காஸில் இருக்குது. நம்மளுக்கு எப்போவுமே என்ன ஃபார்மில் இருக்கணும், காஸ் அண்ட் சைன் வேல்யூவாக இருக்கணும். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்ற ஃபார்மில் இருக்கணும். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா, டி மாவரி தியரம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கும்போது
ஸோ அதில் என்ன அவுட் சைடில் இருக்குது, ஐ அவுட் சைடில் இருக்கும். ஐ பவர் 18 இங்கே பவர் வேல்யூ என்ன இருக்கோ ஐ பவர் 18 இன்ட்டு நம்ம அவுட் சைடு எழுத ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, இங்கே நீங்கள் ஃபார்முலா எழுதிடுங்க. சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ தான் நம்மளுக்கு இங்கே ஐ பவர் 1 இருக்கிறதுனால இங்கே ஐ பவர் 1 சொல்லியிருந்தோம். இங்கே ஐ பவர் 8 இருக்கிறதுனால ஐ பவர் 8ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். பவர் 8ங்கிறதுனால ஐ பவர் 8ன்னு எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூ நம்ம ஃபார்முலாலேருந்து அப்ளை பண்ணிட்டோம். ஐ பவர் 18 அப்படின்றது நம்ம பவர் ஐ ஐ ஸ்கொயர் ஹோல் பவர் 9ன்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், -1 ஹோல் பவர் 9 இஸ் ஈக்குவல் டு -1ன்னு கிடைக்கும். அந்த -1 நெக்ஸ்ட் இது சிம்பிளை பண்ணும்போது 3πன்னு கிடைக்குது. காஸ் 3πயோட வேல்யூ 1, சைன் 3πயோட வேல்யூ 0. காஸ் 3πயோட வேல்யூ -1. நம்ம ஆங்கிளில் நீங்கள் வேல்யூஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் வேல்யூஸ் பார்த்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆன்சர் 1. Next example sum 1 plus cos 2 theta plus I sin 2 theta divided by 1 plus cos 2 theta minus I sin 2 theta. இது ரெண்டுமே பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஒன்று அனதரோட இன்வர்ஸ் கான்ஜுகேட் அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ நியூமரேட்டில் இருக்க வேல்யூ இசட்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா மாடுலஸ் இசட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். மாடுலஸ் இசட் வேல்யூ இது ரெண்டையும் இது என்ன செய்ய போகிறேன், மாடுலஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னா என்ன செய்வேன், ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயரா. அப்போ காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 2 தீட்டான்னு கிடைக்கும். காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 2 தீட்டா கிடைக்கும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு 1. therefore மாடுலஸ் இசட் ஸ்கொயர் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1. தென் இசட் பார் ஈக்குவல் டு 1. இதில் நம்ம என்னென்னு சொல்லலாம், கான்ஜுகேட் இசட் பார் ஈக்குவல் டு 1 பை இசட்டா. இசட் பார் மட்டும் எடுத்துகிட்டு இசட் ஆப்போசிட் சைட் வரும்போது 1 பை இசட் கிடச்சிருக்கு. 1 பை இசட் வேல்யூவை நம்ம டினாமினேட்டரில் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 1 பை காஸ் தீட்டா காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டா கன்சிடர் பண்ணும்போது கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவீங்க. காஸ் 2 தீட்டா மைனஸ் சைன் 2 தீட்டான்னு டிவைடட் பை காஸ் 2 தீட்டா மைனஸ் ஐ சைன் 2 தீட்டான்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ என்னவாகும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு கன்வெர்ட் ஆகும். இங்கே ஐ ஸ்கொயர்னு கிடைக்கிறதுனால அங்கே மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் ஆகிடும். டினாமினேட்டர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் காஸ் 2 தீட்டா மைனஸ் ஐ சைன் 2 தீட்டா. இப்போது நம்ம இசட் வேல்யூ எடுத்துட்டோம். 1 பை இசட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 1 பை இசட் வேல்யூ இங்கே வேல்யூ இந்த ஃபுல் வேல்யூ நம்ம என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம், இசட். இந்த வேல்யூ என்னவா ஆகிடுச்சு, 1 பை இசட். இப்போ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 1 ப்ளஸ் இசட் பை இசட் ப்ளஸ் 1 டிவைடட் பை இசட்னு ஆகும். ஹோல் பவர் 30. இப்போ 1 ப்ளஸ் 1 பை இசட் இருக்குது. எல்சிஎம் எடுக்கும்போது இந்த ஸ்டெப் கிடைக்குமா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்வேன், 1 ப்ளஸ் இசட் பை இசட் ப்ளஸ் 1 இன்ட்டு இசட்னு சொல்லலாமா. டினாமினேட்டர் வேல்யூவை நம்ம ரெசிப்ரோக்கில் கன்வெர்ட் பண்ணும்போது இசட் பை 1 ப்ளஸ் இசட்னு கிடைக்குமா. அப்போ இசட் ப்ளஸ் இசட் ப்ளஸ் கேன்சல் ஆகிடும். ஹோல் பவர் ஃபைனல் ஆன்சர் இசட் பவர் 13 கிடைக்கும். இசட் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம், காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டான்னு ப்ரூவ் பண்ணி கன்சிடர் பண்ணியிருக்கோம். இது ஹோல் பவர் 30 அப்படின்னா நம்மளுக்கு பார்த்ததுமே டக்குன்னு ஆன்சர் கிடச்சிடும். காஸ் 60 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 60 தீட்டா. ஓகேவா. எல்சிஎம் எடுத்து போட்டிருக்குமா. நெக்ஸ்ட்டு சம். நெக்ஸ்ட்டு இது என்ன ஃபார்மில் இருக்குது, ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபார்முலா படிச்சிருக்கிறது என்ன ஃபார்முலா தான் தெரியும், காஸ் தீட்டா. போலார் ஃபார்மில் இருக்க வேல்யூக்கு தான் பவர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என்னன்ற ஃபார்முலா தெரியும். ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், இங்கே இருக்க ரெக்டாங்குலர் ஃபார்மை நம்ம போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்ற ரெக்டாங்குலர் ஃபார்ம் எதுக்கு ஈக்குவல், ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவுக்கு ஈக்குவல்.
ஸோ நம்ம என்னென்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் எக்ஸசைஸ்லேயே பார்த்துருக்கோம். ஒரு கிவன் ரெக்டாங்குலர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னா அதில் இருக்க ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை யூஸ் பண்ணி ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆர் வேல்யூ அதுக்கப்புறம் ஆல்ஃபா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ். ஒய் வேல்யூ எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 1ன்னு ஆன்சர் கிடைக்குது. tan இன்வர்ஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு π/4. இந்த π/4 இந்த கிவன் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது, ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ப்ளஸ் ப்ளஸ் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுனால தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மை நம்ம போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஆரோட வேல்யூ √2, காஸ் தீட்டா வேல்யூ π/4. இப்போ நம்மளுக்கு டைரக்ட் வேல்யூ கிடைச்சாச்சு. இதுக்கு என்ன செய்ய போகிறோம், ஹோல் பவர் 18ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ டபுள் சைடு ஹோல் பவர் 18 பவர் ரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இது எல்லாத்துக்குமே காமன். இது டிமாவரியஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு √2வை நம்ம என்னென்னு சொல்லலாம், √2 is equal to 2 whole power 1/9 1/2ன்னு சொல்லலாம். இதுக்கு எகெயின் 18 பவர் எடுக்கும்போது இன்ட்டு 18ன்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் 9 கிடைக்கும், 2 பவர் 9. நெக்ஸ்ட்டு இது டிமாவரியஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது 18 cos theta plus I sin theta whole power n equal to cos n theta plus I sin n theta. ஸோ 18 நம்ம உள்ள எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது நம்ம 18/4 சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். தட் இஸ் 9/2. இந்த 9 நம்ம டிவைட் பண்ணும்போது 12 டிவைட் பண்ணும்போது 4 2s are 8, ரிமைண்டர் 1. இந்த வேல்யூவை ஃப்ராக்ஷனாக 1 + 1/2ன்னு சொல்லலாம். இது ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 4 1/2ன்னு சொல்லுவோம். 4 1/2ன்றது 4 + 1/2 தான், சரியா? அப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணும்போது பை காமன் அவுட் சைடில் இருந்துச்சு இல்லையா, ஸோ 4π + π/2ன்னு சொல்லலாம். இது நம்ம 9/2வை நம்ம சிம்ப்ளை பண்ணும்போது 4 1/2ன்னு கிடைக்குது. 4 1/2ஓட மீனிங் 4 + 1/2. இந்த பை காமன் அவுட் சைடு இருக்கிறதுனால 4π + π 1/2 பைன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோலாம் படிச்சிருக்கோம். பை இருக்கும்போது காசோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. 4π காசோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ cos π/2, இங்கே sin π/4/2 sin π/2. இந்த cos π/2 sin π/2ஓட ஆன்சர் தெரியும். அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 பவர் 9 இன்ட்டு I ஈக்குவல் டு 512i கிடச்சிரும், சரியா? இந்த cos π/2 வேல்யூ அண்ட் sin π/2 வேல்யூ பென்சிலில் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் சம்ஸ் போடும்போது கிளியராக இருக்கும். நீங்கள் மிஸ் ஆன ஸ்டெப்ஸ் எல்லாம் மார்க் பண்ணணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கேயும் பாருங்கள், ரெக்டாங்குலர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இங்கே √(-√3) ஹோல் ஸ்கொயருங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது, 3 ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு 3ன்னு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே 12ன்னு கிடைச்சிருக்கு. இது 12 ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 6 again 2 3. இப்போ இந்த வேல்யூவை நம்ம 2√3ன்னு மென்ஷன் பண்ணுவோம், சரியா? 2√3. இதில் இருந்து ஆல்ஃபா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். டினாமினேட்டரில் இருக்க ரேஷனல் நம்பரை ரேஷனலைஸ் பண்ணும்போது √3ன்னு கிடைக்குது. தட் இஸ் 5/3. இதில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது நெக்ஸ்ட்டு செக் பண்ணுறேன். மைனஸ் ப்ளஸ், தட் இஸ் 4 மைனஸ் ப்ளஸ் செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ நம்மளுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டாவோட வேல்யூ π - ஆல்ஃபா. ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2π/3 கிடைக்குது, ஓகேவா? இப்போது ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்கிறது போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், இது பவர்ஸ் ரைஸ் பண்ணும்போது 31 பவர் ரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குமா? இதை நம்ம உள்ளே எடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதுலேயே சேம் கான்செப்ட் தான். 2 × 31 2 × 31 போது 62ன்னு கிடைக்குமா? 62வை 3ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 62/3 ஆன்சர் என்ன இருக்கும், 2 6 2, இங்கே 0. ஸோ 20 + 2/3ன்னு கிடைக்கும். 20 +
2/3ன்னு கிடைக்கும். அதுதான் 25 + 2/3/π. அதே தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ காஸ் 25ங்கிறதுனால காஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதுவே sin π/2 - தீட்டா sin காஸ் π/2 - தீட்டாவாக இருந்துச்சுன்னா காஸ் வேல்யூ சைனாகவும் சைன் வேல்யூ காசாகவும் சேஞ்ச் ஆகும். அதில் நம்ம ட்ரிக்னாமெட்ரி ரூல்ஸில் படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ காஸ் 2π/3 + I sin 2π/3 இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 2π/3யை நம்ம டைரெக்டாக வேல்யூ போட முடியாது இல்லையா? அதனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 2π/3யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, π/3 தெரியும். ஸோ அதனால் நம்ம இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம், π - π/3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். π - π/3 ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்மளுக்கு காஸ் -π/3ன்னு கிடைக்கும். காஸ் -π/3 ப்ளஸ் I sin π/3ன்னு கிடைக்கும். எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது, π - π/3 அப்படின்னா இது π வேல்யூ, π - 3னா இங்கே கிடைக்குமா? இங்கே ஆல் வேல்யூஸ் பாசிட்டிவ், இங்கே சைன் வேல்யூஸ் பாசிட்டிவ், இங்கே tan வேல்யூ, tan and cosecant இந்த மாதிரி நம்ம ரூல்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது, செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ சைன் வேல்யூ மட்டும்தான் பாசிட்டிவில் சொல்லுவோம். ஸோ சைன் வேல்யூ பாசிட்டிவ், காஸ் வேல்யூவை நெகட்டிவில் சொல்லுவோம். சரியா? அதுக்காக தான் இங்கே இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது, செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் அண்ட் கொசிக்கன் வேல்யூஸ் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். ரிமைனிங் வேல்யூஸை நெகட்டிவில் மென்ஷன் பண்ணுவோம். அதுக்காக தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு காஸ் π/3 sin π/3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் இங்கே கிடச்சிருக்கு. சரியா? என்னென்ன சைடில் என்ன வேல்யூஸ்லாம் சொல்லியிருக்கேனோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம ஃபைண்டிங் nth ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ இதுக்கு என்ன முன்ன பார்த்தோம், ஹோல் பவர் n இருக்க மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ nth ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஃபார்மில் இருக்க வேல்யூக்கு nth ரூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம், ஒமேகாவை nth ரூட் ஆஃப் z அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஒமேகாங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட nth ரூட் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இப்போது இதோட மீனிங் என்ன, z பவர் 1/n. இந்த 1/n ஆப்போசிட் சைடு இந்த 1/n கேன்சல் பண்ணோன்னா டபுள் சைடும் பவர் என்னை ரைஸ் பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒமேகா பவர் n இஸ் ஈக்குவல் டு இசட்னு கிடச்சிரும். சரியா? அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன கன்சிடர் பண்ண போகிறோம், ஒமேகா ஈக்குவல் டு ரோ காஸ் பை பை ப்ளஸ் I sin பைன்னு எடுத்துக்கிறோம். இங்கே அதே மாதிரி z ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் I sin தீட்டா. இது ஜென்ரல் ஃபார்மில் நம்ம சொல்லும்போது 2k/π ஆட் பண்ணி சொல்லுவோம். சரியா? இது நார்மலாக போலார் ஃபார்ம் சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லுவேன். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லும்போது தீட்டாவோட 2k/π ஆட் பண்ணி சொல்லுவோம். சரியா? இப்போது இந்த கண்டிஷனில் நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த ஒமேகாவையும் ஆர் இசட் வேல்யூ அப்ளை பண்ணும்போது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை ஈக்குவல் பண்ணுறீங்க. ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு p பவர் n இஸ் ஈக்குவல் டு ஆர் n/, ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் 2k/π n/யாக இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம p வேல்யூ, ரோ வேல்யூ அண்ட் பை வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த வேல்யூவை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, ஒமேகாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதுதான் ஒமேகா வேல்யூ. ஸோ இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட் நோட்டில் எழுதிடுங்க. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஆர் பவர் 1/n இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் 2k/π பை n ப்ளஸ் I sin தீட்டா ப்ளஸ் 2k/π பை n. இந்த ஃபார்முலா ஒமேகாவுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ. இது இம்பார்ட்டன்ட், சம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் இங்கே ஒமேகா ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு இசட் பவர் 1/n இஸ் ஈக்குவல் டு போட்டதுக்கப்புறம் இந்த வேல்யூ எழுதும். இதில் டி மார்கன்ஸ் தியரமும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் டி மார்கன்ஸ் தியரம் இங்கே எக்ஸ் தீட்டா இருக்குதுன்னா
காஸ் எக்ஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ் தீட்டாவாக இருக்குன்னா அதை நம்ம பவரில் சொல்லலாம். அதாவது டி மோரிஸ் தீரம் பார்த்தோம் இல்லையா, இது வேல்யூ. நெக்ஸ்ட்டு போலார் ஃபார்ம் ஆஃப் யூனிட் சர்க்கிள். போலார் ஃபார்ம் ஆஃப் யூனிட் சர்க்கிள்னால் இப்போ மாடுலஸ் இசட் வேல்யூ எடுத்துக்கிறோம். அது நம்ம மாடுலஸ் இசட் அப்படிங்கும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேல்யூ தான் நம்ம சர்க்குலர் ஃபார்ம். இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 என்ன ஈக்குவேஷன்? சர்க்கிள் ஈக்குவேஷன். ரேடியஸ் 1 இருக்க சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு nth ரூட் ஆஃப் யூனிட்டி. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த மாடலில் நிறைய சம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் z பவர் n இஸ் ஈக்குவல் டு யூனிட்டி அப்படின்னாவே நம்ம என்னென்னு சொல்லுவோம், z பவர் n ஈக்குவல் டு 1. z பவர் n ஈக்குவல் டு 1. இப்போது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் 5 அப்படி இருக்குது. 5ஓட யூனிட்டி இது nth ரூட் ஆஃப் யூனிட்டி காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் 1/n ஹோல் பவர் 1/5 ஈக்குவல் டு 1ன்னு இருந்துச்சுன்னா இதுக்கு கிடைக்கிற ரூட்ஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் இந்த சம்மோட கான்செப்ட்டு. நம்மளுக்கு தீட்டா வேல்யூ 2k பையாக இருந்துச்சு அப்படின்னா காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பையோட வேல்யூ நம்ம எப்போவுமே 1ன்னு சொல்லுவோம். காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0 வேல்யூ 1. இப்போ இந்த 1க்கு பதிலாக நம்ம காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஜென்ரல் ஃபார்மாக சொல்லும்போது 0 ப்ளஸ் 2k பை 2k பை ஆட் பண்ணி சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. இசட் n ஈக்குவல் டு காஸ் 0 ப்ளஸ் 2k பை ப்ளஸ் ஐ சைன் 0 2k பைன்னு எடுத்துக்கிறோம். இது நம்ம ஆயிலர் ஃபார்மில் சொல்லும்போது இ பவர் ஐ 2k பைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இதுவே அந்த பவர் எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒமேகா nth ரூட் ஆஃப் ஆகிடுதா, இது இப்போ ஹோல் பவர் 1/n ஆகிடுதா. இந்த வேல்யூ பவர் வேல்யூ இங்கே நம்ம nth ரூட்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா, nth ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 1/nனால் டபுள் சைடு மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே இருக்க n கேன்சல் ஆகிடும், இங்கே பவர் n ஆகிடும். இங்கே டிமோரிஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது அது 2k π/n ஆகிடும். சரியா? ஸோ ஆயிலர் ஃபார்மில் சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது டக்குன்னு ஒரு ஆன்சரை கொடுத்துடலாம். ஒமேகா பவர் n ஈக்குவல் டு இ பவர் 2πi ஈக்குவல் டு 1. இ பவர் 2πiயோட வேல்யூ 1. ஓகேவா? இது நார்மல் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி போட்டு சம்ஸ் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒமேகா அப்படின்றது நம்ம என்னென்னு பார்த்தோம், ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இசட் ஹோல் பவர் n nth ரூட் ஆஃப் பவர் nக்கு நம்ம போடுற வேல்யூ பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒமேகா சம் ஆஃப் ஆல் ஒமேகா இது என்ன ஃபார்மில் இருக்குது, 1 ப்ளஸ் 1 ஏஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஏ க்யூப். இது ஒரு ஜிபி ஃபார்மில் இருக்குது. ஜிபி ஃபார்மில் இருக்குன்னாவே நம்மளுக்கு சம் ஆஃப் n டேர்ம்ஸ் இன் ஜிபி அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், a இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். இந்த ஆர் வேல்யூ ஒமேகாவோட வேல்யூ லெஸ் தென் எப்போவுமே 1க்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை 1 விட ஸ்மாலஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா தீட்டா வேல்யூ அந்த மாதிரி தான் இருக்கும். தீட்டா காஸ் அண்ட் சைன் தீட்டா நம்ம யூஸ் பண்ணும்போது தீட்டா லைஸ் பிட்வீன் -1, 1. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறோம். சரியா? இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குது, 1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பை 1 மைனஸ் ஒமேகா கிடைக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். சம் ஆஃப் ஆல் த nth ரூட் ஆஃப் யூனிட்டி இஸ் 0. Next, product of all nth root of unity is equal to -1 whole power n minus 1. -1 whole power n minus 1. ஏன்னா இப்போ நமக்கு 1 ஒமேகா இந்த மாதிரி போயிட்டே இருக்குது அப்படின்னா பவர்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது n minus 1 இன்ட்டு n இன்ட்டு n plus 1 டிவைடட் பை 2ன்னு சொல்லுவோம். இங்கே nth டேர்ம் n minus 1 இருக்குது. ஸோ n minus 1 இன்ட்டு n
-1 +1 ஆகும். இந்த +1 கேன்சல் ஆகிடும், டிவைடட் பை 2. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒமேகா ஹோல் பவர் n-1/2ன்னு கிடைக்குது. ஒமேகா பவர் என்ன நம்ம e⁻i²πன்னு சொல்லுவோம். இங்கே e⁻i⁻ நம்ம -1ன்னு சொல்லுவோம். சரி, இப்போ தான் ஆல்ரெடி அந்த பேஜில் பார்த்தோம் இல்லையா, e⁻i²π = 1. இந்த வேல்யூ யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் nth ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்றது -1 ஹோல் பவர் n-1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 1 + ஒமேகா + ஒமேகா² வேல்யூ 0. சம் ஆஃப் எவ்வளோ ஒமேகாஸ் நம்ம ஆட் பண்ணணும், பவர்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணாலும் அதோட வேல்யூ 0. இப்போது இந்த வேல்யூ எடுத்துகிட்டு ஒமேகா² வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனாலும் இந்த மாதிரி சம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒமேகா + ஒமேகா² இது ஆப்போசிட் சைட் போகும்போது -1 ஆகும். இந்த பிளேஸில் நம்ம -1 சப்ஸ்டியூட் பண்ணி சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போது ஒமேகா பவர் 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒமேகா பவர் 4 இது நம்ம எப்படி சொல்லலாம், ஒமேகா × ஒமேகா³ சொல்லலாம். ஒமேகா க்யூபோட வேல்யூ = 1. ஒமேகா க்யூப் வேல்யூ = 1. இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா, ஒமேகா பவர் n = 1. ஸோ ஒமேகா க்யூப் = 1. அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஒமேகா பவர் 4 நம்ம ஒமேகா × ஒமேகா³ சொல்லுவோம். அப்போ ஒமேகா க்யூபோட வேல்யூ ஒமேகா. ஸோ ஒமேகா பவர் 4 வேல்யூ ஒமேகா. நெக்ஸ்ட்டு இதுவே பவர் 5 இருக்குது அப்படின்னா ஒமேகா³ ஒமேகா² சொல்லுவோம். ஸோ ஒமேகா க்யூபோட வேல்யூ 1 ஒமேகா². ஸோ நம்ம எவ்வளோ பெரிய பவர்ஸாக இருந்துச்சுனாலும் ஒமேகா²க்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணணும். இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னென்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும், 1 + ஒமேகா + ஒமேகா² = 0 அண்ட் ஒமேகா³ வேல்யூ = 1 அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பிளேஸ்லேயே ஒமேகா³ ஒமேகா ஒமேகா² + ஒமேகா³ ஆன்சர் என்னவா சேஞ்ச் ஆகிடும், நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 1 சேஞ்ச் ஆகும், = 1. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃபார்மில் படிச்சிருக்கோம், 1 + ஒமேகா + ஒமேகா² = 0ன்னு படிச்சிருக்கோம். அனதர் வென் டபுள் சைடும் ஒமேகா போடும்போது சம்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிடும். சரியா? நெக்ஸ்ட்டு all the nth root of n roots of nth root of unity are geometrical progression. Sum of n roots of nth root of unity is always equal to 0. நீங்கள் இது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கிறதா, சம் ஆஃப் ஒமேகா² எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 0ன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மெத்தட் தான். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் இது வந்து ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் x² + y² = 1. அந்த இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல் n roots of nth root of unity lie on the circumference of the. இப்போ நீங்கள் ஒமேகா வேல்யூன்னு இது சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் ஒரு சர்க்கிளோட பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். இப்படி பாயிண்ட்ஸாக இருக்கும். இதை ஜாயின் பண்ண நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும். அது சென்டர்லேருந்து சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு மீனிங். ஸோ these roots divide the circle into n equal parts and form a polygon of n sides. அதில் ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு பாலிகான் ஃபார்ம் ஆகும். இப்படி பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸில் டிஸ்டன்ஸ் இப்படி கிடைக்குது. ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இது ஆர்னு எடுத்துட்டோன்னா இப்படி நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு பாலிகன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். சரியா? நெக்ஸ்ட்டு find the cube roots of unity. It is very important sum. Cube roots of unity. இது மட்டும்தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. cube root of unity அப்படின்றது z³ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட க்யூப் = 1. காம்ப்ளெக்ஸ் நம்பரோட க்யூப் = 1. அதிலிருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரியா? இப்போ 1 பவர் ஹோல் பவர் 1/3 கிடைக்குது. இது z³ = 1. z³ = 1. இதை நீங்கள் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சிட்டிங்கன்னா போதும்.
போலார் ஃபார்ம் z cube equal to 1. இது நார்மலாக க்யூப் இருக்கிறதுனால 1ன்ற இருக்க பிளேஸில் நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 0 cos 0 2k pi ப்ளஸ் I sin 0 2k pi என்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது ஆயிலர் ஃபார்மில் e பவர் I 2k பைன்னு சொல்லுவோம். e பவர் I 2k pi அப்படின்னா அதோட ஆன்சர் என்ன, 1ன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே என்ன ஆன்சர் கிடைக்குது, cos 2k pi ப்ளஸ் I sin 2k pi கிடைக்குது. இதுக்கு ஹோல் பவர் 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது டி மாவரியன்ஸ் தியரம் யூஸ் பண்ணுவேன். இது மல்டிபிள் ஆகும். இங்கே 1/3 nth ரூட் ஆஃப் தான் சொல்லியிருக்கோம் இல்லையா, இ பவர் 1/3 எடுத்துக்க போகிறோம். இசட் பவர் 1/3, இங்கே இசட் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு இசட் பவர் 1/3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. இங்கே நம்ம இசட் ஈக்குவல் இங்கே இருக்க வேல்யூவை இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 1 ஹோல் பவர் 1/3 இசட் ஈக்குவல் டு இசட் க்யூப் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது ஆப்போசிட் சைட் போகுது. 1 ஹோல் பவர் 1/3ன்னு எடுத்துக்கிறோம். இந்த 1க்கு பதிலாக தான் நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கு ஹோல் பவர் 1/3 எடுத்துக்கும் போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, டி மாவரியன்ஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. சரியா, இதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 1 2 0 1 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா பவர் 3ன்றதுனால 3 வேல்யூஸ் 0 1 2 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். யூனிட்டி ஆஃப் 4ன்னு கொடுத்துருந்தா 0 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4 வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் இது எந்த குவாட்ரண்ட்டுன்னு லாஸ்ட்டே பார்த்துருக்கோம். இது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கும்போது நம்மளுக்கு 1/2 ப்ளஸ் I √3/2 கிடைக்குது. 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது, -1/2 மைனஸ் I √3/2ன்னு கிடைச்சிருது. இதில் எந்த குவாட்ரண்ட்டுன்னு செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, இதை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ரூட்ஸ் கிடச்சிருக்கு, க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி நம்ம கே வேல்யூ 1 2 யூனிட்டி ஆஃப் 4 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா 0 1 2 3 டோட்டலாக 4 வேல்யூஸ் நம்ம கேக்கு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். யூனிட்டி 5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா டோட்டலாக 5 வேல்யூ 0 1 2 3 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி போடுவேன். இங்கே யூனிட்டி 3ன்னு கொடுத்துருக்கறனால 0 1 2 3 மட்டும் நம்ம கே வேல்யூக்கு சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிருக்கோம். அதில் கிடச்சிருக்க ஆன்சரை நம்ம 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்னு சொல்லுவோம். இது 1, அடுத்து இது ஒமேகா, இது ஒமேகா ஸ்கொயர். சரியா, ஒமேகான்றதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், இ பவர் I 2 pi, இ பவர் I 2 pi 2π/3. ஏன்னா இங்கே வேல்யூ என்ன கிடைச்சிருந்துச்சு, 2π/3. இங்கே இருக்க வேல்யூ தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்குது. சரியா, நெக்ஸ்ட்டு இதை தான் இங்கே சொல்லியிருக்கோம், ஒமேகாவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஃபோர்த் ரூட்னாவே நம்மளுக்கு தெரியும், z பவர் 4 ஈக்குவல் டு 1. இது ஆப்போசிட் சைட் போகும். z ஈக்குவல் டு 1 பவர் 1/4. 1க்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், இந்த ஃபார்முலா தெரியும். இது 1க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஹோல் பவர் 1/4 டி மாவரியன்ஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது இது கிடைச்சிருது. நெக்ஸ்ட்டு கே வேல்யூ 0 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது கே 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1, கே ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது I கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1, 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது I. ஸோ ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி என்னென்ன கிடைச்சிருக்கு, 0 I -1 -I. இது என்ன வேல்யூஸ் எடுத்துக்கலாம், 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா க்யூப்னு எடுத்துக்கலாம். ஒமேகாவோட வேல்யூ என்னென்னு கிடைச்சிருக்கு, ஒமேகாவோட வேல்யூ I. சரியா, இந்த மாதிரி நம்ம எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது 2 இருக்க யூனிட்டிக்கு வந்து பவர் இந்த மாதிரி இருக்கும், இ பவர் I 2π/3. 3 இருந்துச்சுன்னா I 2π/3. அதே மாதிரி இந்த வேல்யூஸ் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஒமேகாவோட வேல்யூ, ஒமேகாவுக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு z³ + 8i ஈக்குவல் டு 0.
இசட் கியூப் ப்ளஸ் 8i ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கோம். இதில் இசட் கியூப் ஈக்குவல் டு -8i மைனஸ் ஐ, இதுக்கு நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பாக்ஸ் போட்டு படிச்சிருப்பேன், அந்த பேஜ் நீ வெரிஃபை பண்ணிக்கோ. 1i -1 மைனஸ் ஐக்கு நம்ம இங்கே ஆங்கிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டியை இங்கே மென்ஷன் பண்ணி நீங்கள் எழுதியிருக்கணும். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது தீட்டா வேல்யூ என்னவா இருக்குது, -π/2 + 2k π -π/2 + 2k πன்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு டபுள் சைடும் க்யூப் ரூட் எடுக்கும்போது இசட் ஈக்குவல் டு க்யூப் ரூட் எடுக்கும்போது பவர் ஹோல் பவர் 1/3ன்னு கிடைக்குது. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்னென்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, பவர் 1/3ங்கிறதுனால கேவோட வேல்யூ 012ன்னு எடுத்துக்கிறோம். கே வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு √3 - i கிடைக்குது. 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2i. நெக்ஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு -√3 - i. இதில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை வச்சு ட்ரிக்னமெட்ரிக் ரூல்ஸ் யூஸ் பண்ணும்போது குவாட்ரண்ட் பேஸ் பண்ணி மைனஸ் ப்ளஸ் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக போடணும். ப்ளஸ் இங்கே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். சரியா? ஸோ 3 வேல்யூஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். √3 - i, 2i அண்ட் -√3 - i. யூனிட்டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1, ω, ω²ன்னு சொல்லிடுவோம். இங்கே டைரெக்டாக கொஷினே கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு இங்கே ஆல் த க்யூப் ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபஸ்ட்டு இது என்ன ஃபார்மில் இருக்குது, ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சேஞ்ச் பண்ணணும், போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணோன்னாவே உங்களுக்கு தெரியும், ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆர் வேல்யூ கிடைச்சாச்சு. ஆர் வேல்யூ நம்மளுக்கு டைரெக்டாகவே ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். தீட்டா வேல்யூ π/6. √3 + i அப்படின்றது √3, +, ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது, 2 × cos π/6 + i sin π/6ன்னு கிடைக்குது. க்யூப் ரூட்டுன்னு கொடுத்துருக்கனால நம்ம க்யூப் ரூட் ஆஃப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ பவர் 1/3ன்னு கன்வெர்ட் ஆகும். க்யூப் ரூட் ஆஃப்னா பவர் 1/3. அப்போது 2க்கும் பவர் 1/3 காமனாக இருக்கும், இந்த வேல்யூக்கும் 1/3 காமனாக இருக்கும். நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறேன், டிமாவரிஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறீங்க. டிமாவரிஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது, 1/3. அப்போது நம்மளுக்கு 1/18 கிடைக்கும். டினாமினேட்டர் 1/18 கிடைக்கும். இந்த ஸ்டெப்பில் இது நம்ம இசட்டோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த வேல்யூ இது தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஜென்ரல் ஃபார்மில் சொல்லும்போது π/6 + 2k π. ஜென்ரல் ஃபார்மில் சொல்லும்போது 2k π ஆட் பண்ணுவோமா? 2k π ஆட் பண்ணும்போது எல்சிஎம் எடுக்கும்போது என்னவாகும், π + 12k πன்னு கிடைக்கும் /6. அதுக்கப்புறம் தான் நம்ம பவர் 1/3 இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்ம்னு நீங்கள் எழுதுங்க, √3 + i. இதோட ஜென்ரல் ஃபார்ம்னு எழுதும்போது 2 cos π/6 + 2k π ப்ளஸ் i sin 2k π, π/6 + 2k π. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், π + 12k π /6ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் பவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது டிமாவரிஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும். சரியா? இதில் நம்ம பவர் க்யூப் ரூட்டுன்னு சொல்லியிருக்கிறதுனால கே வேல்யூ 0, 1, 2, 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கே வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. இதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியாது. π/2, π/3 அந்த மாதிரி இருக்க வேல்யூக்கு தான் தெரியும். π/18க்கு நம்மளுக்கு டைரக்ட் ஆன்சர் தெரியாதுன்றதுனால இதே மாதிரி எடுத்துக்கிறோம். k = 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதே மாதிரி k = 2 சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இதை சிம்பிளை மட்டும் பண்ணி வச்சுக்கிறோம். சரியா?
25/18 இருக்குது அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணுவோம். 25 டிவைடட் பை 18 டிவைட் பண்ணும்போது 118/7 கிடைக்கும். 18 1/7 சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? 3 வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.8 செகண்ட் சம். ஷோ தேட் கொஷின் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க உள்ளே இருக்க வேல்யூவை மட்டும் நம்ம Z1 Z2ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது என்ன ஃபார்மில் இருக்குது? ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குது. ரெக்டாங்குலர் ஃபார்மை நம்ம ஃபஸ்ட்டு போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம டிமாவரி பவர் n இருக்க வேல்யூவாக இருந்துச்சுன்னா நம்ம டிமாவரிஸ் தியரம் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்? போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா ஆர் வேல்யூ தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆர் வேல்யூ அண்ட் தீட்டா வேல்யூ நீங்கள் நோட்டில் போடும்போது 2 காலமாக டிவைட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு √3/2 ப்ளஸ் I/2, இந்த சைடு √3/2 மைனஸ் I/2. இது ஆர் வேல்யூ அண்டு தீட்டா வேல்யூ. இங்கே ஆர் வேல்யூ அண்ட் தீட்டா வேல்யூ ஆல்ஃபா வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. சரியா? அந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணும்போது டபுள் சைடும் ஆன்சர் கிடைக்கும். இப்போது பாசிட்டிவ் ஆன்சர் இருக்கும்போது பவர் ஹோல் பவர் 5 போடும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும். நெகட்டிவ் டபுள் சைடும் இது வரைக்குமே டபுள் 2ஆக டிவைட் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். சரி, ஆட் பண்ணும்போது என்ன டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடுது? சைன் டேர்ம் கேன்சல் ஆகிடுது. ஸோ ஃபைனல் ஆன்சர் இது மாதிரி கிடைக்குது. இது 5 - 5/6ன்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். அது சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு -5/3 √3ன்னு ஆன்சர் கிடைக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு இதே மாடல் எக்ஸாம்பிள் சம் பார்த்துருக்கோம். அந்த மாடல்லே நீங்கள் இதை போட இந்த மாடல் போட வேணும். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ இசட்டுன்னு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணுவீங்க. ஸ்கொயர் பண்ணும்போது மாடுலஸ் Z = 1 ஆன்சர் இருக்கும். எக்ஸாம்பிள் சம்மை அப்படியே ஃபாலோ பண்ணி போடுங்க. நீங்கள் லேட்டுனா இது கான்ஜுகேட்டாக Z = இந்த வேல்யூ மாடுலஸ் Z ஸ்கொயர். எக்ஸாம்பிள் சம் கொஷின் நம்பர் எக்ஸாம்பிள் 2.30 மாடலில் நீங்கள் சம் போடணும். இந்த மாடலில் அந்த சம்மை. சரியா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் 5th சம். இதே மாதிரி Z³ + 8i அந்த மாதிரி சம் நம்ம எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம். அதே மாடலில் தான் இங்கேயும் போட போகிறீங்க. இங்கே 27 இருக்குது. இது ஆப்போசிட் சைட் போகும்போது -27 இருக்கும். -1 வேல்யூ cos π + I sin πன்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு டிமாவரிஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். இங்கே பவர் 3ங்கிறதுனால k வேல்யூ 0 1 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூஸை நம்ம Z வேல்யூஸ்க்கு ஈக்குவல் பண்ணி சொல்லிடலாம். ஓகேவா? 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதை நார்மலாக நம்ம சிஸ்ன்னு சொல்லலாம். வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் 5/3 வேல்யூ சொன்னீங்கனாலும் ஓகே. k = 1 அதோட சப்ஸ்டியூட் பண்ணும்போது -3 k = 2 இந்த ஆன்சர் கிடைக்குது. இந்த காஸ் அண்ட் சைனில் இருக்க ஒரு ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னா அது சிஸ்ன்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு போடுங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ப்ராப்பராக. தேங்க்யூ.